அதிமுக சார்பில் இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. மக்களின் அன்றாட வாழ்க்கையை நேரடியாக தொடும் வகையில் மாணவர்கள், முதியோர்கள், பெண்கள், சிறுபான்மையினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என பல தரப்பினரையும் மையமாக வைத்து இந்த வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆட்சியில் இருந்த அனுபவத்தின் அடிப்படையில் நடைமுறைக்கு ஏற்ற திட்டங்களாகவே இவை வடிவமைக்கப்பட்டுள்ளன என்பதே அதிமுக தரப்பின் வாதமாக உள்ளது. முதலாவதாக மாணவர்களின் கல்வி எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது மாணவர்கள் பெறும் கல்விக் கடனை அரசே ஏற்கும் என்று அதிமுக உறுதியளித்துள்ளது. உயர்கல்வி படிக்க விரும்பும் பல மாணவர்கள் கடன் சுமை காரணமாக பாதியில் படிப்பை நிறுத்தும் சூழல் இன்று உள்ளது. இந்த நிலையில் கல்விக் கடன் மாணவர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் ஒரு பெரிய சுமையாக மாறியுள்ளது. அந்த சுமையை அரசே ஏற்றுக்கொள்வது ஏழை மற்றும் நடுத்தர குடும்ப மாணவர்களுக்கு பெரிய நிம்மதியை அளிக்கும் வாக்குறுதியாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவதாக, முதியோர்களின் வாழ்க்கை செலவுகளை கருத்தில் கொண்டு முதியோர் உதவித்தொகை 2000 உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று விலைவாசி உயர்வு, மருந்து செலவு, அன்றாட தேவைகள் என முதியோரின் வாழ்க்கை மிகவும் சிரமமாக உள்ளது. இந்த சூழலில் உதவித்தொகை உயர்வு என்பது அவர்களுக்கு ஒரு மரியாதையான, பாதுகாப்பான வாழ்க்கையை உறுதி செய்யும் நடவடிக்கையாக அதிமுக இதை சுட்டிக்காட்டுகிறது. மூன்றாவதாக, அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆண்டிற்கு 3 இலவச கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி முக்கிய கவனம் பெறுகிறது. சமையல் எரிவாயு விலை உயர்வு பொதுமக்களை கடுமையாக பாதித்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு பெண்கள் மற்றும் குடும்ப பொருளாதாரத்திற்கு பெரும் நிவாரணமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு இது நேரடியாக பயன் தரும் திட்டமாகவே பார்க்கப்படுகிறது. நான்காவதாக, தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு தொடர்பாகவும் ஒரு முக்கிய வாக்குறுதி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டில் பங்கேற்று உயிரிழக்கும் வீரர்களின் குடும்பங்களுக்கு 10 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என்று அதிமுக தெரிவித்துள்ளது. பாரம்பரியத்தை காக்க உயிரையும் பணயமாக வைக்கும் இளைஞர்களின் குடும்பங்களுக்கு அரசு பாதுகாப்பாக நிற்க வேண்டும் என்பதே இந்த வாக்குறுதியின் அடிப்படை நோக்கமாக விளக்கப்படுகிறது. ஐந்தாவதாக, சமூக நீதியை மையமாக வைத்து சிறுபான்மையினர் மக்களுக்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்றும் மாற்றுத்திறனாளிகளின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள இந்த தரப்பினருக்கு இது ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் என அதிமுக கூறுகிறது. பெண்கள் சுயதொழில் தொடங்கவும் மாற்றுத்திறனாளிகள் கடன் சுமையிலிருந்து விடுபடவும் இந்த வாக்குறுதிகள் உதவும் என்ற நம்பிக்கையும் தெரிவிக்கப்படுகிறது. மொத்தமாக பார்க்கும்போது இந்த இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் மக்களின் அன்றாட வாழ்க்கை, பொருளாதார சுமை மற்றும் சமூக பாதுகாப்பு ஆகியவற்றை மையமாக வைத்து அறிவிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக வலியுறுத்துகிறது. வாக்குறுதிகள் அரசியல் பேச்சுக்களாக மட்டும் அல்லாமல் நடைமுறை செயல் திட்டங்களாக மாறுமா என்பதே மக்கள் முன்னிற்கும் முக்கிய கேள்வியாக உள்ளது. இறுதியில் தீர்ப்பை வழங்கப் போவது மக்கள்தான்.